வரவேற்கிறேன். தலைப்புச் செய்திகள். ஆவடி காமராஜர் நகர் நசரேத் மெட்ரிக் மேல்நிலை பள்ளியில் நடைபெற்ற பகுப்பாய்வு நிகழ்வு. நசரேத் அனெக்ஸ் பள்ளியில் நடைபெற்ற ரீயூனியன் கூடுகை. தி நாசரேத் அகாடமி பள்ளி மாணவர்களுக்கு நடைபெற்ற ஃபென்சிங் பயிற்சி குறித்ததான கருத்தரங்கு. இனி விரிவான செய்திகளை காணலாம். ஆவடி காமராஜர் நகர் நசரேத் மெட்ரிக் மேல்நிலை பள்ளியில் நடைபெற்ற பகுப்பாய்வு நிகழ்வு. ஆவடி காமராஜர் நகர் நாசரேத் மெட்ரிக் மேல்நிலை பள்ளியின் முதல்வர் திருமதி லதா ரஞ்சித் சிங் தலைமையில் 10-11 12ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் பற்றிய பகுப்பாய்வு மிக சிறப்பாக நடைபெற்றது. முதல்வரின் ஜெபத்துடன் தொடங்கப்பட்ட இந்நிகழ்வில் 10, 11 மற்றும் 12ஆம் வகுப்பு ஆசிரியர்கள் கலந்து கொண்டனர். 21/5/2025 அன்று 12ஆம் வகுப்பு தேர்வு முடிவின் பகுப்பாய்வும், 23/5/2025 அன்று 10ஆம் வகுப்பு தேர்வு முடிவின் பகுப்பாய்வும், 24/5/2025 அன்று 11ஆம் வகுப்பு தேர்வு முடிவின் பகுப்பாய்வும் நடைபெற்றது. வரும் வருடங்களில் மாணவ மாணவிகளை கல்வியில் மேம்பட செய்வதற்கான வழிவகைகள், எவ்வகை நோக்கில் கவனம் செலுத்தப்பட வேண்டும் என்ற கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டன. எதிர்பார்த்ததை விட அதிக மதிப்பெண் பெற்று மாணவ மாணவியர் சாதனை புரிந்தமைக்கு இறைவனுக்கும் ஆசிரிய பெருமக்களுக்கும் நன்றி தெரிவித்து பள்ளியின் முதல்வர் தம் உரையினை நிறைவு செய்தார். நசரேத் அனெக்ஸ் பள்ளியில் நடைபெற்ற ரீயூனியன் கூடுகை. தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்தில் செயல்பட்டு வரும் நாசரேத் அனெக்ஸ் பள்ளியில் 2010ஆம் ஆண்டு தங்களது 10ஆம் வகுப்பு பள்ளி படிப்பை முடித்த மாணவர்கள் ஒருங்கிணைந்து 24/5/2025 அன்று மாலை சுமார் 5 மணியளவில் பள்ளி வளாகத்தில் கூடினர். கடந்த 2 மாதங்களுக்கு மேலாக இந்நிகழ்வினை பள்ளி வளாகத்தில் நடத்த அனுமதி கேட்டு வந்த மாணவர்களின் கோரிக்கையை ஏற்று தலைமை ஆசிரியை திருமதி எஸ்தர் சுதாகர் அவர்கள் பள்ளி நிர்வாகத்தினரிடம் அனுமதி பெற்று தந்தார். திரு சிராஜ் மற்றும் திரு ரவி ராகுல் இவர்களுடன் ஒரு குழுவாக இணைந்து இந்நிகழ்வினை மிக சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தனர். உதவி ஆசிரியை திருமதி மேபல் மேனா அவர்கள் தலைமையில் இறை வேண்டுதலுடன் இக்கூடுகை தொடங்கியது. மேலும் முன்னாள் ஆசிரியர்களான திருமதி புவனா, திருமதி குமார் கிரீஷ், திருமதி பியூலா ஸ்வர்ணகுமார் ஆகியோர் இந்நிகழ்வில் பங்கேற்றனர். சென்னை, கேரளா, ஓசூர், ஜெர்மனி என பல்வேறு இடங்களுக்கும் புலம்பெயர்ந்து சென்ற மாணவர்கள் இக்கூடுகையில் கலந்து கொண்டனர். பள்ளி வளாகம் மற்றும் விழா மேடை மிக நேர்த்தியாக அலங்கரிக்கப்பட்டிருந்தது. சுமார் 50க்கும் மேற்பட்ட மாணவர்களும் சிலர் குடும்பமாகவும் வருகை புரிந்திருந்தனர். முன்னாள் மாணவர்கள் தங்களுடைய பள்ளி பருவ நினைவுகளை பசுமை மாறா நினைவுகளாக இருக்கிறது என்றும், ஆசிரியர்களிடமிருந்து பெற்றுக்கொண்ட கல்வி, அறிவு, ஞானம், ஒழுக்கம் அனைத்தும் இன்று தங்கள் வாழ்வில் உயர்ந்த நிலையில் இருப்பதற்கான காரணம் என்றும் பகிர்ந்து கொண்டனர். கேக் கட்டிங்குடன் தொடங்கிய நிகழ்வானது வருகை புரிந்த ஆசிரியர்களுக்கு மாணவர்களால் சந்தோஷமான நிகழ்வாக வழங்கப்பட்டது. மாணவர்கள் ஆசிரியர்களுடன் புகைப்படம் எடுத்துக் கொண்டனர். வருகை புரிந்த அனைத்து மாணவர்களும் இன்று பல்வேறு துறைகளில், குறிப்பாக ஐடி டிபார்ட்மெண்ட், மியூசிக் ஃபீல்ட், டீச்சர்ஸ், லெக்சரர்ஸ் மற்றும் பிசினஸ் என பல துறைகளில் பணிபுரிகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. இறுதியாக அறுசுவை விருந்துடன் அனைத்து மாணவர்களுடன் 15 வருடத்திற்கு பின் இப்பள்ளி வளாகத்தில் கூடி மகிழ்ந்த இந்நாளின் நிகழ்வுகள் அனைத்தும் தங்கள் மனதில் நீங்கா நினைவலைகளை ஏற்படுத்தியது என்று கூறி பிரியா விடை பெற்று சென்றனர். தி நாசரேத் அகாடமி பள்ளி மாணவர்களுக்கு நடைபெற்ற ஃபென்சிங் பயிற்சி குறித்ததான கருத்தரங்கு. கோடை விடுமுறையில் தி நாசரேத் அகாடமி பள்ளி மாணவர்களுக்கு ஃபென்சிங் விளையாட்டு குறித்ததான கருத்தரங்கு நடைபெற்றது. இக்கருத்தரங்கு பள்ளியின் முதல்வர் திருமதி ஸ்டெல்லா ஜூலியட் அவர்களின் தலைமையில் 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கு நடைபெற்றது. மாணவர்களுக்கு ஃபென்சிங் விளையாட்டின் நுணுக்கங்களை கற்றுக் கொடுக்கும் நோக்கில் இக்கருத்தரங்கு தயார் செய்யப்பட்டிருந்தது. பள்ளியின் வளாகத்தில் தயார் செய்யப்பட்டிருந்த இக்கருத்தரங்கிற்கு திரு விஜய் சங்கர் அவர்கள் சிறப்பு விருந்தினராக அழைக்கப்பட்டிருந்தார். ஃபென்சிங் விளையாட்டு மாணவர்களின் திறமைகளை வளர்ப்பதுடன் உடல் உழைப்பை மேம்படுத்துதல், கவனத்தை கூர்மைப்படுத்துதல், சவால்களை சமாளிக்கும் திறனை வளர்த்தல், கூட்டுறவு மனப்பான்மையை வளர்க்கிறது என்று அன்றைய கருத்தரங்கில் சிறப்பு விருந்தினர் அவர்கள் மாணவர்களுக்கு எடுத்துரைத்தார். அதனைத் தொடர்ந்து பள்ளி மாணவர்களுக்கு இடையே மாவட்ட மற்றும் மாநில அளவிலான போட்டிகள் நடைபெறும் என்றும், அடுத்த கட்டமாக தேசிய, சர்வதேச அளவில் போட்டிகள் நடைபெறும் என்றும் கூறினார். இறுதியாக ஃபென்சிங் விளையாட்டின் நுணுக்கங்களை மாணவர்களுக்கு கற்றுக் கொடுத்த சிறப்பு விருந்தினருக்கு வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் பள்ளியின் முதல்வர் கூற கருத்தரங்கு நிறைவு பெற்றது. இத்துடன் இன்றைய செய்திகள் முடிவடைகின்றன. மேலும் செய்திகளை அறிந்து கொள்ள ட்ரூலி நாசரேத் நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஷர்லி அலெக்ஸ். நன்றி, வணக்கம்.